வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. 2024 பிப்ரவரி மாத ராசி பலன்களில் மிதுன ராசிக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம். அடுத்த மாதம் நமக்கு, அதாவது நம் ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை இந்த மாதமே தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாறு போல் நாம் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் புத்திசாலித்தனமாகவும் இருந்து கொள்வதற்குத்தான் இந்த மாத ராசி பலன்கள் தெரிந்து கொள்ளப்படுகிறது. ஆனால் அதற்கு முன்பு நீங்கள் குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு எது பயிற்சி பலன்கள், இந்த மாத ராசி பலன்கள், வார ராசி பலன்கள், தினசரி பலன்கள் இவையெல்லாம் தெரிஞ்சுக்கிற ஆர்வம் உங்களுக்கு இருந்தாலும் உங்களோட ஜாதகத்தில் நீங்கள் என்ன லக்னம்னு முதல்ல தெரிஞ்சுங்க. அது மட்டுமல்ல, உங்களோட ஜனன ஜாதகத்தை இப்பொழுதே எடுத்து பாருங்கள். அதில் வந்து ராசி கட்டத்தில் குரு பகவான், சனி பகவான், சுக்கிரன், சூரியன், ராகு எது மற்ற கிரகங்கள்லாம் என்ன நிலையில் எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சிங்க. அதே சமயத்தில் இப்போ உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குங்கிறதையும் தெரிஞ்சு வச்சிங்க. அதாவது நீங்கள் இப்போ எந்த கிரகத்தோட கண்ட்ரோலில் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை தான் தசாபுத்தின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் இந்த 2024 மாத ராசி பலன்கள் உங்களுக்கு நல்லாவே புரிய ஆரம்பிக்கும். இந்த சேனலுக்குள்ளே நீங்கள் பிளேலிஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா குரு பகவான், சனி பகவான், சுக்கிரன், சூரியன் நின்ற இடங்கள், பார்த்த இடங்கள் உண்டான பல வீடியோ பதிவுகள் போட்டிருக்கேன். அதையும் போய் கிளிக் பண்ணி பாருங்கள். இதுவரைக்கும் இந்த ANS 24/7 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து வெளியிடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் கிடைக்கும். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கமெண்ட்ஸுகளை போஸ்ட் பண்ணுங்கள். நன்றி. இப்போ இந்த 2024 பிப்ரவரி மாத ராசி பலன்களில் மிதுன ராசிக்கு உண்டான பலன்கள் என்னவென்று நாம் பார்க்கலாம். மிதுன ராசிக்கு மிருகசீரிஷம் 3, 4ஆம் பாதங்கள், திருவாதுரை, புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதம் முடியக்கூடிய நட்சத்திரங்களுக்கு உண்டான பலனையும் சேர்த்து தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த 2024 பிப்ரவரி மாத பலன்களில் மிதுன ராசிக்கு பார்த்தோம்னா, உங்களுடைய ராசிக்கு இந்த மாதம் முற்பகுதியில் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறார். 8ஆம் இடங்கிறது ஆயுள் ஸ்தானம், கண்டஸ்தானம் சொல்லுவாங்க. அந்த இடத்துல சூரியன் இருக்கிறார். 7ஆம் இடமாக இருக்கக்கூடிய கலத்திர ஸ்தானம், நட்பு ஸ்தானம், கணவன் மனைவி ஸ்தானம் சொல்லுவாங்க. அந்த இடத்துலேருந்து 8ஆம் இடமாக இருக்கக்கூடிய அந்த கண்டஸ்தானத்துக்குள்ளே செவ்வாய் சஞ்சரிக்கிறதுனால உங்களுடைய மிதுன ராசிக்கு பாதகாதிபதி யாருன்னா செவ்வாய். அவர் இந்த மாதத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால எதிலும் சில இடையூறுகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய வாய்ப்பு எக்கச்சக்கமாக நடக்கும். நீங்கள் எந்த வேலையை தொடங்கினாலும் நீங்கள் ஒன்று நினச்சி தொடங்குங்க, அது வேறு ரூட்டில் போய் டைவர்ட் பண்ணி உங்களுக்கு தேவையில்லாத மனக்குழப்பங்கள்லாம் அந்த மாதத்தில், மன சஞ்சலங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய நடக்கும். அதனால் கவனமாகவே இருந்துக்குங்க. இந்த மாதத்தில் நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாவடக்கங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல சூப்பர்வைசராக இருக்கட்டும், இல்லை உங்களுடைய மேலே அதிகாரியாக இருக்கட்டும், அவங்கள்ட்டலாம் பேசும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாவடக்கத்தோடு பேசுங்க. அது உங்களுக்கு தேவையில்லாத கெட்ட பேரெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு. உறவுக்காரங்க மத்தியில், அது சித்தப்பா, பெரியப்பா, இல்லை அப்பா அம்மாட்ட, இல்லை உங்களோட உடன் பிறந்தவங்கள்ட்டலாம் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுகிறது நல்லது. நீங்கள் ரேஷன் கடைக்கு போய் ஜாமான் வாங்கக்கூடிய இடத்துலையும் சரி, அங்கே கியூவில் நிற்கக்கூடிய ஆள்கிட்ட பேசுகிறதெல்லாம் இருந்தாலும், யார்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் இந்த மாதத்தில் கொஞ்சம் கவனமாகவே நீங்கள் இருங்க. ஏன்னா உங்களோட வார்த்தை மூலமாக சில பிரச்சனையை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே சமயத்தில் உங்களுடைய ஆரோக்கியத்தில் சில கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. எப்பொழுதுமே குடும்பம் இல்லாமல், வேலைன்னு இல்லாமல், நீங்கள் நல்லா இருந்தால் தான் வீட்டில் இருக்கக்கூடிய அப்பா அம்மாவை பார்த்துக்க முடியும், கணவரை பார்த்துக்க முடியும், மனைவியை பார்த்துக்க முடியும், பிள்ளைகளை பார்த்துக்க முடியுங்கிற ஒரு பொறுப்புணர்ச்சியோடு இருந்துக்கிட்டு உங்களுக்குன்னு கொஞ்சம் நேரம் ஒதுக்கி உங்களுடைய உடல்நிலையை கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. ஏன்னா தேவையில்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல, 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடமாக இருக்கக்கூடிய கண்டஸ்தானம், ஆயுள் ஸ்தானத்துக்குள்ளே அந்த செவ்வாய் நுழைஞ்சிருக்கிறதுனால, அவரும் உங்களுடைய ராசிக்கு பாதகாதிபதிங்கிறதுனால உங்களுக்கு உடல் சார்ந்த சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே சமயத்தில் இந்த மாதத்தில் வண்டி வாகனங்களில் பயணம் செய்கிறப்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. அதிவேகம் இன்னும் ஆபத்தை தருங்கிறது கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. வண்டி வாகனத்தில் கையை வைக்கும் போது நம்மளை நம்பி அப்பா அம்மா இருக்காங்க, பிள்ளைங்கள் இருக்காங்க, கணவர் இருக்காங்க, மனைவி இருக்காங்கிற ஒரு பொறுப்புணர்ச்சியோட வண்டி வாகனங்களை பயணம் செய்யுங்க. இரவு நேர பயணங்களை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ண பாருங்கள். அதுதான் உங்களுக்கு நல்லது. மற்ற கிரகங்கள்லாம் உங்களுக்கு ஏனோ தானோ இருந்தாலும் இந்த குரு பகவான் இருக்கார் இல்லையா, அவர் உங்களோட ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால பொருளாதார நிலைங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே இருக்கக்கூடிய ஒரு மாதமாக உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. ஏதாவது ரூபத்தில் உங்களுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தில் கண்டிப்பாக இருக்கும். அதை கொண்டு உங்களோட தேவைகள் எல்லாத்தையுமே நீங்கள் பூர்த்தி பண்ணிக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய நடக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கிற ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும். கடந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா இருந்த பிரச்சனைகள்லாம் இந்த மாதத்தில் கொஞ்சம் உங்களுக்கு நிறைய விஷயத்தில் நீங்கள் நினைக்க மாரி தொழில் வியாபாரத்தில் அதிகப்படியான லாபத்தை எட்டக்கூடிய ஒரு மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. இந்த மிதுன ராசினருக்கு கடந்த காலத்தில் வாங்கி போட்ட பொருட்கள் அந்த மாதத்தில் நிறைய விற்கக்கூடிய வாய்ப்பு நிறைய உண்டு. அது வந்து விற்று அது மூலமாக உங்களுக்கு லாபமும் கிடைக்கும். அதனால் ஒரு மனசுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். போட்ட முதலீடு எடுத்தாச்சுன்னா அப்பாடா சாமி அப்படிங்கிற ஒரு மன திருப்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்கள், நீங்கள் ஒரு அரசு துறையில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆளாக நீங்கள் இருக்கலாம். மிதுன ராசி நேயர்கள் ஆண்களாகவும் இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், இல்லை ஒரு கவர்மெண்ட் வேலையில் இருக்கிற ஒரு ஆட்களாகவும் நீங்கள் இருக்கலாம். அதனால் வேலையில் நீங்கள் கவனத்தோடு நீங்கள் ஈடுபாட்டோடு மன திருப்தியோடு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா உங்களுடைய உயர் அதிகாரிகள்கிட்ட
பாராட்டு வாங்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தில் உண்டு. அதை கொண்டு அவருக்கு பாராட்ட உங்களை வந்து குட் பாய் நல்லா பண்ணுறீங்க அப்படிங்கிற ஏதாவது சொல்லும்போது உங்களுடைய தேவை நீங்கள் அங்கே வந்து வச்சிங்கன்னா உங்களுடைய காரியத்தை நீங்கள் சாதிச்சிக்கலாம். நான் சொல்கிறது உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். அதாவது நீண்ட நாட்களாக நீங்கள் வந்து ஒரு இடமாற்றம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சிங்கன்னா, அதாவது நீங்கள் வேலை பார்க்குறது ஒரு இடம், குடும்பம் ஒரு இடமா இருந்துகிட்டு இருக்கோம். அதனால் இப்போ இந்த மாதத்தில் நீங்கள் ஒரு மேலதிகாரி உங்களுக்கான விஷயத்தில் பாராட்டும் போது அவர்கிட்ட நீங்கள் அதை என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்குறப்ப நீங்கள் உங்களோட தேவைகளை சொல்லலாம். சார் சொந்த ஊருக்கு எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் கொடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் கேட்டு உங்களுக்கு தேவை நிறைவேற்றிக்கலாம். கண்டிப்பாக பயன்படுத்திங்க. உங்களோட உயர் அதிகாரியோட பாராட்டு கண்டிப்பாக இந்த மாதம் நிறையவே நடக்கும். அற்புதமான பல விஷயங்கள் இந்த மாதம் நிறைய நடக்கும் போது ஆரம்பத்தில் உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் சில விஷயங்கள் சாதகமற்ற உங்களுக்கு இருந்தாலும் போக போக உங்களுக்கு சில விஷயங்கள் நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு. ஏதாவது பரிகாரம் இருக்கா என்று கேட்பவர்களுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் வந்து சிவ வழிபாடு, முருக வழிபாடு, கண்டிப்பாக சிவ வழிபாடு, முருக வழிபாடு, விநாயகர் வழிபாடு பண்ணுறது மிகப்பெரிய ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த 2024 பிப்ரவரி மாத பலன்கள் மிதுன ராசிக்கு அனைத்து நன்மையாக அமையும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.